ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ஆடிப்பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த ஆடிப்பால் ஆடி முதல் தேதியில் செய்யக்கூடிய ஒரு தேங்காய் பால் பாயாசம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆடி அமாவாசை, ஆடிப்பெருக்கு போன்ற விசேஷ தினங்களில் விரதம் இருக்கிறவங்க இந்த ஆடிப்பால் குடிச்சிட்டு விரதத்தை முடிச்சுக்கிடுவாங்க. இந்த ஆடிப்பால் தேங்காய் பால், வெல்லம், நெய், முந்திரி பருப்பில் செய்யக்கூடிய ஒரு வகையான பாயாசம்ங்க. வாங்க இன்னைக்கு வீடியோவில் ஆடிப்பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆடிப்பாலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முழுக்க நம்ம தேங்காய் பாலில் செய்யறதுனால குடல் புண்ணுக்கு இந்த பால் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நான் ஆடிப்பால் பண்றதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துண்டு எடுத்திருக்கேன். இது ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதை முழுக்க அப்படியே எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இதை நல்லா விழுதா அரைச்சிட்டு நம்ம இதுல பால் எடுக்கணும். அது எவ்வளவு பால் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெல்லம் சேர்த்துக்கணுங்க. வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, நம்ம தேங்காயை நல்லா விழுதா அரைச்சிட்டோம். ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி டீ வடிகட்டியில போட்டு நல்லா அமுக்கி விடுங்க. ஒரு ஸ்பூனால பால் எல்லாமே நல்லா கீழே இறங்கிருங்க. இல்லாட்டி ஒரு துணியில கூட நீங்க வச்சுட்டு கைகளால நல்லா பிழிஞ்சிட்டீங்கன்னா கூட பால் நல்லா இறங்கிரும். இது ஒரு 3 தடவை இந்த மாதிரி அரைச்சு நீங்க பால் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்தீங்கன்னா ரொம்ப அப்படியும் தின்னா ஆயிரும். ஒரு 3 தடவை எடுத்தீங்கன்னா ஓரளவு பால் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, நம்ம பாலை எடுத்தாச்சு. இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு எனக்கு கிடைச்சிச்சுங்க. ஓரளவு பால் நல்லா திக்கா இருந்துச்சு. தண்ணி ரொம்ப அதிகமாலாம் நான் சேர்க்கல. கரெக்டா 2 டம்ளர் அளவுக்கு எனக்கு இருக்குது. இந்த டம்ளர் அளவுல 2 டம்ளர் அளவுக்கு பால் இருக்குது. 2 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு வாணலியில 1 டம்ளர் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. இது பாகு பதம் எதுவும் தேவையில்லை. நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு நம்ம தேங்காய் பாலோட சேர்த்து காய்ச்சணும். அவ்வளவுதாங்க. அதனால ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்ப பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. இதை இப்ப நம்ம வடிகட்டிடலாம். இப்ப வெல்லப்பாக இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய மண்ணு, தூசி எல்லாமே அப்படியே மேல தங்கிரும். இது இப்ப நம்ம வடிகட்டினதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தான் தேங்காய் பால்ல நம்ம சேர்க்கணும். இப்போ வெல்லப்பாக ஆறுறதுக்குள்ள நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 15 போல முந்திரி பருப்பு நல்லா பேஸ்டா அரைச்சுக்கிடணுங்க. அரைச்சிட்டு நம்ம தேங்காய் பால் கூட இதை சேர்த்துடணும். இந்த மாதிரி சேர்க்கறதுனால லைட்டா திக்கா கிடைக்கும் நம்மளுக்கு ஆடிப்பால். டேஸ்டாவும் இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு நல்லா தண்ணியில கரைச்சிட்டு தேங்காய் பாலோட சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு மைல்டான திக்னஸ் நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, நம்ம அரைச்ச முந்திரி பருப்பு விழுதையும் இந்த தேங்காய் பாலோட சேர்த்துக்கிடணும். லேசா தண்ணி ஊத்தி மிக்ஸி ஜாரை அலசிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால ஆடிப்பால் கொஞ்சம் நம்மளுக்கு திக்கா கிடைக்கும். ஒருவேளை வீட்டுல முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு தண்ணியில 1/4 டம்ளர் தண்ணியில நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மைல்டான திக்னஸ் கொடுக்கும் ஆடிப்பாலுக்கு. இப்ப வாங்க ஆடிப்பால் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்ப இந்த பாலை ஸ்டவ்ல வச்சுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வெல்லப்பாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. எக்காரணத்துக்கு கொண்டு ஃப்ளேமை கூட்டாதீங்க. இப்படி இந்த மாதிரி லேசா நுர பூத்து வர்ற மாதிரி இருக்கிற சமயத்துல வாசனைக்காக ஒரு 5-6 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம ஏலக்காய் சேர்த்துட்டோம். இப்ப இது கூடவேவும் இன்னமும் ஆடிப்பால் நல்லா டேஸ்டா இருக்கிறதுக்காக ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யில ஒரு 10 போல முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை இதெல்லாமே நல்லா சிம்ல வச்சு செய்யுங்க. இந்த பால் திறஞ்சிடக்கூடாது. அதனால ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் ஆடிப்பால். ஆடிப்பால் இன்னமும் நல்லா வாசனையா இருக்கிறதுக்காக ஒரு துளி அளவுக்கு பச்சை கற்பூரம் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் ஆடிப்பால். இந்த ஆடிப்பால் ஆடி மாசங்கள்ல இறை வழிபாட்டிற்கும் பிரசாதமா படைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் போக இதுல
தேங்காய் பாலில் நம்ம செய்கிறதுனால வயிற்றுப்புண், தொண்டைப்புண், வாய்ப்புண் இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆடிப்பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப அருமையாக இருக்கும் சுவையிலையும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.